இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை நாளா எனக்குன்னு அந்த வீட்ல சின்னதா ஒரு பவர் இருந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல அது மொத்தமா என்னை விட்டு போயிருமோன்னு பயமா இருக்குதுண்ணே. யோ, என்னையா சொல்ற? ஆமாண்ணே, ஒரு பக்கம் அந்த தமிழ், இன்னொரு பக்கம் அந்த லண்டன்ல இருந்து வந்திருக்குதே சம்யுக்தா, அந்த பொண்ணு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு அட்டகத்தி ஆயிருவேன்னு. நம்ம நினைக்கிறது எதுவுமே செய்ய முடியாதுன்னு. என் கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்குதானே? யோ, சம்யுக்தாவை விடியா, அவெல்லாம் ஒரு ஆளா? சிபி அவளை கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கூட சிபி அந்த தமிழ் பக்கம் சாஞ்சிடுவானோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அது நடக்கலல்ல. அப்படிதானே நானும் நினைக்கிறேன். ஆனா அவனை நம்ப முடியாதுன்னு. நம்ப முடியாதுன்னா அது அதுல எங்க அத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. ஓ, அத சொல்றியா? அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஜனகாம்பாள் ஒரு விஷயத்த சொல்றான்னா அவ அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டா. நீ தமிழ மட்டும் இந்த சீன்ல இருந்து தூக்கு, மத்ததெல்லாம் சில்ற மேட்ரு. அவ பேர் என்ன சொன்ன? சம்யுக்தா. அவளை ஈஸியா தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல நான் ஓம் பொண்ண உட்கார வைக்கிறேன். நம்பிக்கையா இரியா, பாத்துக்கலாம். எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? ஜனாமா, ஜனாமா கூப்பிட்டீங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு தமிழ்? சரியாயிடுச்சுமா. ஒரு தடவை வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அதெல்லாம் வேண்டாம் ஜனாமா. காலையில எழுந்திருக்கும் போதே நான் ஃப்ரெஷ்ஷா தான் எழுந்துச்சேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, கிளம்பு. எங்க ஜனாமா? முகூர்த்த புடவை எடுக்க போகணும் தமிழ். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. 10 to 12 முகூர்த்த நேரம்னு சொன்னாங்க. அந்த நேரத்திலே எடுத்துடலாம். சாம், சாம். பேபி, என்ன பேபி? இன்னைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். ஜானு கிளம்ப சொன்னாங்க. என்ன ஜானு, சாம் தானே பொண்ணு, அவனுக்கு தானே முகூர்த்த புடவை எடுக்கணும். கண்மணி அக்கா, அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்புங்க. ராமச்சந்திரன் ஐயா இங்க? மா, கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை. கடை இப்ப நம்ம கையில இல்ல. அப்புறம் எதிரில சின்ன கடை, வள்ளி டெக்ஸ்டைல்ஸ்ங்கிற பேர்ல இருக்கும். அங்கதான் அவர் வியாபாரம் பாக்குறாரு. நீங்க வேணா அங்க போங்கம்மா. ஏய், என்ன நம்ம கஸ்டமரை அந்த கடைக்கு போக சொல்றீங்க? இங்க பாருங்க, நாங்க ராமச்சந்திரன் சார் கடையில தான் துணி எடுக்க வந்திருக்கோம். இங்க இல்ல. திமிரு புடிச்சவங்க இவங்க. இல்லனா எனக்கு கடையில வியாபாரம் ஓடாதா? அந்த கடைய கொஞ்ச நாள்ல ஒண்ணும் இல்லாம பண்ணி காட்டு. போங்க போங்க. ஏய், மரியாதை மரியாதை முக்கியம். உன்னை அவ்வளவுதான். அண்ணே, இருமீனா, நம்ம குடும்பத்தை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. யார் தெரியுமா அவங்க? இந்த மாதிரி ஒரே நேரத்துல 100 கடையை உருவாக்குவாங்க. அவங்க கிட்ட போய் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. கடையையே ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. கணேஷா. அத்தை, நீங்க வாங்க அத்தை. நீங்க போங்கம்மா. வள்ளி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும். அனுப்புங்க அனுப்புங்க. அப்படியே பெரிய கஸ்டமரு. அம்மா அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். அவ பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க.
வீராமாறன் கிட்ட சொல்லி கல்யாண புடவெல்லாம் உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வர சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி வரோம். சிபி கிளம்பலாம். வரோம். பாய் பாய். வாசம். வரேன். உங்களை வீட்டுக்கு வர வச்சு கஷ்டப்படுத்திட்டோமோ? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. அம்மா, நாங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு கடலுக்கு நடுவுல வந்து வியாபாரம் பண்ண சொன்னா கூட பண்ணுவோம். எங்களுக்கு நியாயமா பார்த்து நீங்க உதவிதான் பண்ணிருக்கீங்க. எங்க குடும்பத்துல பல நல்லது நடந்ததுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. இப்போ உங்க குடும்பத்துல நடக்க போற நல்ல காரியத்துல நாங்களும் ஒரு ஆளா இருக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. முதல்ல புடவையெல்லாம் காட்டுறீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா பேசலாமே. சரிங்க. சரி. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இல்ல சும்மா 4 பண்டில எடுத்துட்டு வந்துட்டு கல்யாண பர்ச்சேஸ்னு சொல்றாங்களே, இதுலதான் துணி எடுக்கணுமா? ஐயோ அத்தை, இல்ல அத்தை, உங்க தகுதிக்கு பெரிய பெரிய கடைகள்ல போய் கூட துணி எடுக்கலாம். இல்ல அந்த பெரிய பெரிய கடைகள்ல இருக்கிற துணி எல்லாத்தையும் கூட வீட்டுக்கே வர வைக்கலாம். அதத்தான் நான் சொன்னேன் அத்தை. பெரிய கடை சின்ன கடைங்கிறது கடையோட அளவுல இல்ல, பொருளோட தரத்துல இருக்கு. ராமச்சந்திரன் ஐயா இந்த தொழில 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அவரை விட யாராலையும் நல்ல பொருளை கொடுக்க முடியாது. என் குடும்பத்துல நடக்கிற கல்யாணத்துக்கு இவங்க கிட்டதான் துணி எடுக்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எடுத்துக்கோங்க. ஐயோ என்னம்மா நீங்க? நாங்க இதுலயே எடுத்துக்கிறோம். நல்ல டிசைனா கொண்டு வந்திருக்காங்க. புடவையெல்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏங்க நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? குட்டையை குழப்பிக்கிட்டு. என்னங்க இது 5000 10,000 15,000ன்னு ரொம்ப கம்மி ரேஞ்ச்ல புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. காஸ்ட்லியா எதுவும் இல்லையா? காஸ்ட்லியானா நீங்க எந்த ரேஞ்சில எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1 லட்சம் 2 லட்சம், ஏன் இப்போ 10-15 லட்சத்துக்கு கூட இருக்குல்ல. எங்க கிட்ட இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவை இதுதான். கொடுங்க. பரவாயில்ல, சின்ன கடைனாலும் எல்லா ரேஞ்சிலயும் வச்சிருக்கீங்க. இந்த சாரி எவ்வளோ? எனக்கு 2 லட்சத்துல புடவை காட்டுங்க. நீ யாருமா? எனக்கும் சிபியாத்தானுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது.